ஹாய் செல்லகுட்டீஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்க் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற லிங்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அட்மின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக சம்பாதிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஃபியூச்சரில் இருக்க நம்ம ஹீரோ கிட்ட டாக்டர் ஆர்கன்ஸ்லாம் ஃபெயில் ஆகி ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் இருக்கவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம எப்படி ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிக்க, அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி இந்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டா என்ன இந்த விஷயத்தன்னு சொல்ல, இல்லை என்னால் காலை கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு அதை கேட்டுமே காலை கனெக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு லைன் கிடச்சிருது. ஆனால் இந்த தடவை நம்ம ஹீரோ தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் உன் கூட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதாவது என்னன்னா, அந்த ஷீனானுடைய அப்பா செஞ்ச ஃபோர்ஜரி வேலை எல்லாத்தையுமே நீ நிரூபிக்கணும்னு நினைச்சு ஷீனானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போனேன். அப்பா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்ததுனால தன்னோட பொண்ணு கல்யாணம் எங்க நின்று போயிடுமோன்னு சொல்லிட்டு ஷீனானுடைய அப்பா ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிட்டு உன்னை பார்த்தோன்னா பிளேம் பண்ணி ஹீரோயினை கொலை பண்ணிட்டாரு. அதனால நீ தான் இப்போ ஹீரோயினை காப்பாற்றணும். எப்படி பண்ணாலும் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2024 இருக்க ஹீரோ கிட்ட ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட முழுசா சொல்லாம ஹீரோயின் கிட்ட ஷீனானுடைய அப்பானால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது அதனால நீ ஃபாரின்ல போயிட்டு கொஞ்ச நாள் படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ கிட்ட நான் பேசினேன், அதாவது என்கிட்ட நானே பேசினேன். ஸோ அதனால ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் நீ இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா நான் போயிட்டு ஃபாரின்ல அதாவது ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆசைப்பட்டு நீ போயிட்டு ஒரு விஷயம் போயிட்டு அதை படிச்சிட்டுன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஹீரோயினை எப்படியாவது ஃபியூச்சர்ல சாகடிக்காம நம்ம தான் பாஸ்ட்ல எல்லாத்தையுமே மாத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஒரு வில்ல ஒன்னு ரெடி பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயுமே காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, இந்த வில்லுல நீ சைன் போட்டுட்ட, ஓகே நாங்கெல்லாம் கூட சைன் போட்டுருவோம், ஆனா ஹீரோயின் எப்படி சைன் போடுவான்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினுக்கு பிரெஞ்சு வராது, நான் இந்த வில்ல ஃப்ரெண்ட்ஸ்ல தான் ரெடி பண்ணியிருக்கேன், எப்படியாவது ஹீரோயின் கிட்ட இந்த வில்லுக்குள்ள இருந்து நான் சைன் வாங்கிடுவேன், எனக்கு ஏதாவது ஒன்று மேபி ஃபியூச்சர்ல ஆனா கூட நீங்க தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்ல, நம்ம ஸ்பை பொண்ணு ஹீரோவை திட்டுறா, இங்க பாரு உனக்கும் ஒன்றும் ஆகாது, நம்ம போட்ட பிளானை நம்ம எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம ஹீரோ ஒரு பிளானை போட்டிருக்கான் போல இருக்கு ஷீனானுடைய அப்பாவை பிடிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க கெஃபேல. ஹீரோ அங்க கொடையோட வந்துட்டு இருக்கான். இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னப்பா இது கையில எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்க, ஹீரோ அந்த வில்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோயின் அச்சோ எனக்கு பிரெஞ்சு படிக்க தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோ இது உன் காலேஜோட அட்மிஷன் பேப்பர், இதுல ஜஸ்ட் நீ சைன் மட்டும் பண்ணா போதும், அங்க போனதுக்கு அப்புறமா தானாவே உனக்கு பிரெஞ்சு வந்துடும், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, ஹீரோயினும் ஹீரோவை நம்பி அந்த வில்லுல என்ன இருக்குன்றது தெரியாமலே ஹீரோ கிட்ட சைனை போட்டு கொடுத்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாரு அடிக்கடி மழை வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா நீ பிரெஞ்சுக்கு போயிட்டா கூட பிரான்ஸுக்கு போயிட்டா கூட உனக்கு மழை வரும், அப்ப நீ கொடை எடுக்க மறந்துடாத, ஓகேவா? இப்ப நான் உனக்காக கொடை எடுக்க வந்துட்டேன், ஆனா நீ அப்பெல்லாம் கொடை எடுக்காம வந்து நான் எப்படி அங்க ஓடியா வர முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய போன்லயும் லேப்டாப்லயும் வெதர் கண்டிஷன்ல நம்ம ஹீரோடைய போட்டோவை போட்டு பிளஸ் ஹீரோடைய வாய்ஸ்லயே ஹீரோயினுக்கு வெதரை பத்தி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக சோ நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பை பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றான், ஸ்பை பொண்ணுடைய வண்டி கிட்ட பேசி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க. ஸ்பை பொண்ணு அந்த இடத்துக்கு வரா, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்பை பொண்ணும் பேசணும் அவ்வளவுதானே, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பை பண்ண ஓகே சொல்லிட, இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் டேட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு லைப்ரரி கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் நம்ம டேட்டு லைப்ரரியில இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆமா அது என்னதுன்னு கேட்க, இப்ப லைப்ரரியில இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அது என்னன்னு கேட்க, லைப்ரரியில இருக்க பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றா, அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரை கனெக்ட் பண்ணக்கூடியது, 1 வருஷம் கழிச்சு நாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோம், அதுல ஒரு பார்கோட் ஸ்கேன் இருக்கும், அதுல உங்களுடைய வாய்ஸை நாங்க சென்ட் பண்ணி வைப்போம்னு சொல்ல, ஹீரோயின் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதாவது இப்ப பேசுறது 1
வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு லெட்டரா வரும், அதுல நீங்க வந்துட்டு பேசி வந்துட்டு புரிஞ்சுக்கலாம், அதாவது உங்களுடைய ஃபீலிங்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் போய் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஃபியூச்சர்ல நான் உன் கூட இருப்பனோ இல்லைன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா நான் உன் கூட இல்லைனாலும் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபாரின் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்ன்றது ஹீரோக்கே தெரியல இல்லையா, அதனால நம்ம ஹீரோ இப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஹீரோயின் இன்னொரு பக்கத்துல இருந்து அவங்க உள்ள வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆக்சுவலி நான் தான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன் ஆகி மழை வந்தா எனக்காக கொடை எடுத்துட்டு வருவேன், எனக்காக எல்லாத்தையுமே பண்ணுவேன், சின்ன வயசுல இருந்தே நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய மனசுல இருக்க காதல் எல்லாத்தையுமே அந்த போன் கால்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் போற மாதிரி இப்ப ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல நான் இல்லைனாலும் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அதுக்காக தான் அந்த வில்லையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ எப்பயுமே நான் இல்லைனாலும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய காதல் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் என்னமா ரெக்கார்ட் பண்ண, நான் போய் இப்பவே அதை கேட்டுக்கிட்டுமான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல ஃபியூச்சர்ல தான் நீ அதை கண்டிப்பா கேட்கணும்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறமா ஃபியூச்சர் ஹீரோ பாவம் என்ன கஷ்டப்படுறானோ தெரியலேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே நடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பை பொண்ணு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரூம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசணும்னு சொன்னியே வாப்பா வந்து பேசுப்பான்னு சொல்லிட்டு வைனவை குடிச்சிட்டு இருக்கா. இவன் ஒரு மாதிரி நர்வஸ்ல நின்றுட்டு இருக்கான். உடனே நம்ம ஸ்பை பொண்ணு இப்பதான் ஒரு பொண்ணு கூட தனியா ஒரு ரூம்ல இருக்க போலன்னு சொல்ல ஆமாமான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் ஜஸ்ட் பேசுறதுக்காக தான் இந்த ரூமையே புக் பண்ணேன்னு சொல்ல நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு ஸ்பை பொண்ணு குளிச்சுட்டு போவ. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஐயோ நம்ம தப்பா இவளை வந்துட்டு ரூம் புக் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா போல இருக்கு, இந்த ரூமை விட்டு போயிடலான்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் ஒரு பொண்ணை இப்படி தனியா விட்டுட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. ஹீரோடைய ஃப்ரெண்டு டக்குனு முன்னாடி இருக்க ஒயின் பாட்டில் இருக்க ஒயின் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுருக்கான். ஹீரோயின் என்னப்பா இதுன்னு கேட்க ஹீரோ 2 மாசத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பர்த்டேவை இப்பவே நான் உன் கூட செலிப்ரேட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் நான் படிக்க தானே போறேன், என்னமோ என்ன பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி நீ 2 மாசத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு நீ ஊருக்கு போறல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாபிக்கே சேஞ்ச் பண்ணிடுறா நம்ம ஹீரோஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். பக்கத்துல ஸ்பை பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இவன் ஒரு மாதிரி நர்வஸாவ ஸ்பை பொண்ணு என்னமா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்க இப்பதான் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த வைனை குடிச்சா இல்லையா, சோ நல்லா போதை ஏறி போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு உருண்டு கிடக்குறான். அப்ப நம்ம ஸ்பை பொண்ணு கிட்ட வந்து என்னப்பா ஏதோ பேசணும்னு சொன்னியே பேசுன்னு சொல்ல என்ன இருக்கு பேசுறதுக்கு, பேச்செல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் உன்னை லைக் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும், நீ வேணும்னு என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஸ்பை பொண்ணு கிட்ட என்ன பண்ணா பக்கத்துல நெருங்கி வர இவனும் கிஸ் கொடுக்கதான் வரான்னு சொல்லிட்டு ஸ்பை பொண்ணு கண்ணோட ஹீரோடைய ஃப்ரெண்டு போதையிலேயே வந்துட்டு பக்கத்துல படுத்து நல்லா வந்துட்டு மயக்கப்பட்டுறான். ஸ்பை பொண்ணு எழுப்ப ட்ரை பண்றா, பட் இருந்தாலும் அவனுக்கு மயக்கமே தெரியல. உடனே ஸ்பை பொண்ணு அங்க இருந்து போலான்னு பார்க்க டக்குன்னு இவன் கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்க. ஸ்பை பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஊருக்கு போகக்கூடிய அந்த நாள் வந்துருச்சு. ஸோ ஏர்போர்ட்ல கொண்டு வந்து நம்ம ஹீரோ விட்டுறான். பட் ஹீரோக்கு என்னமோ ஹீரோயின் இங்க வந்து போக வேணாம்னு தான் தோணுது. பட் ஆனா என்ன பண்றது, ஹீரோயினுடைய உயிரை ஷீனானுடைய அப்பா கிட்ட இருந்தும் பிளஸ் அந்த அங்கிள வந்துட்டு என்னதான் போலீஸ்ல இருந்தாலும் பட் ஹீரோயினோட உயிரை காப்பாத்தணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை அனுப்பிச்சு வச்சுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் சேஃபான ஜோனுக்குள்ள போயிட்டா. இப்போ நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயுமே போட்டு வச்ச பிளான் பிரகாரம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய அங்கிளுக்கு கால் பண்ற மாதிரி காமிக்க, அதாவது அங்கிளுக்கு இல்ல அந்த ஷீனானுடைய அப்பாவுக்கு. இன்னொரு பக்கம் 2025ல ஹீரோயின் வந்துட்டு அந்த டைம் டிராவல் பூத்ல ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா வாய்ஸ், அந்த வாய்ஸை நம்ம ஹீரோயின் எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஹீரோடைய வீட்டுல என்னன்னு பார்த்தா ஹீரோ 2025ல இறந்துட்டான். அதாவது ஹீரோயின் தானே எப்பயுமே இறப்பாங்க, ஆனா 2025ல நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். ஹீரோயினுக்காக ஹீரோவே அவனுடைய உயிரை தியாகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. இப்ப நம்ம ஹீரோவுடைய கல்லறைக்கு போயிட்டு ஏன் உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீ உன் அங்கிளை தேடி போயிருக்க, உன் அங்கிளுக்கு எதிரான சாட்சியங்கள்லாம் ரெடி பண்றப்ப அங்கிளுடைய வந்துட்டு இது கம்பெனியவே எரிச்சு உனக்கு அங்கிள் கொலை பண்ணிட்டாரு, அதாவது ஷீனானுடைய அப்பா வந்துட்டு உன்னை கொலை பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு ஹீரோவுடைய கல்லறையில உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இப்படி அந்த சீன் கட் ஆகுது. 2024ல நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு ஷீனானுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்க என் கம்பெனியில என்னோட ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இல்லையா, அதனால நான் வந்துட்டு அதுக்கான டீடைல்ஸ்லாம் சொல்றதுக்காக உங்க இடத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு ஷீனானுடைய அப்பா வந்துட்டு இந்த பிரிஸ்ட் இருக்கான் இல்லையா அவன் கிட்ட, அதாவது ஹீரோயின் டேட் பண்ணாங்க இல்லையா அந்த பையன் கிட்ட வந்துட்டு ஹீரோ இங்க வந்துட்டு இருக்கானா, அதனால நம்ம போட்ட பிளான் பிரகாரம் எல்லாமே நடக்கணும், அந்த ஃபியூச்சர் போனை எப்படி வந்துட்டு ஆக்டிவேட் பண்றது ஹீரோ கிட்ட இருந்து நான் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோவை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு இருக்க. இதை வந்துட்டு ஷீனான்னு கேட்டதா. இப்ப இவ குடுகுடுன்னு போயிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி எங்க அப்பாவை பாக்கிறதுக்காக வராதுன்னு சொல்றதுக்காக வந்துட்டு கால் பண்றான்.
ஆனா நம்ம ஹீரோவா எப்பயும் போல ஷீனானுடைய போனை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறான். இங்க நம்ம ஷீனானுடைய அப்பா வந்து என்னம்மா நீ அவனை வந்துட்டு காப்பாத்த போறியான்னு சொல்ல, ஷீனா நீங்க ஹீரோவை ஏதாவது பண்ணீங்கன்னா நானுமே செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பாவை மிரட்ட. ஆனா அப்பா என்ன பண்றாரு, கையில இருக்க போனையும் வாங்கிட்டு ஷீனான ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஷீனான் அழுதுட்டு இருக்கா, அப்பா அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஸ்பை பொண்ணு என்ன பண்றா, ஹீரோ சொன்ன பிளான் பிரகாரம் எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து உனக்கு பதிலா நான் போறேன், ஃபியூச்சர்ல இருந்து வரக்கூடிய போன் காலை நீ அட்டென்ட் பண்ண, ஏன்னா இன்னைக்கு 12 ஆன உடனே ஃபியூச்சர்ல இருந்து ஹீரோ கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஸ்பை பொண்ணு என்ன சொல்றா, என்னை பத்தி நீ கவலைப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்சுவலி நீயுமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க எப்ப ரிலேஷன்ஷிப்ல வரலாம்னு சொல்லிட்டு, எனக்கு நீ அக்கறைப்படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப்ல வரலான்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோடைய ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி நம்ம ஸ்பை பொண்ணு கிஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ டாக்டர், உன் கையில வந்துட்டு ஆபரேஷன் பண்ணக்குள்ள ரத்தம் படியலாம், ஆனா அடிதடியில ரத்தம் படியக்கூடாது, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பை பொண்ணு எங்கேயோ கிளம்பு. இப்போ ஃபியூச்சர்ல இருந்து போன் அட்டென்ட் பண்றதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாராம். இங்க நம்ம ஹீரோ ஷீனானுடைய அப்பாவை பார்க்க வர, ஷீனானுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிரிஸ்ட் எப்ப என்கிட்ட வந்தானோ அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி டைம் டிராவல் போனை நான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் இவனை ஹீரோயின் கிட்ட பழக அனுப்புனேன், ஹீரோயினை கொலை பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு, அதனால வந்துட்டு இந்த போனை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க வந்து கிளம்பலான்னு சொல்ல, ஹீரோ ஹோ உனக்கு எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியாதா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போவேன். ஷீனானுடைய அப்பா என்ன பண்றாரு, அப்ப நீ இதை சொல்ல மாட்டேன்னா நான் ஹீரோயினை வந்துட்டு தேட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். இங்க வந்துட்டு ஏர்போர்ட்ல இருக்க நம்ம ஹீரோயின் பிரெஞ்சு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா போறது பிரான்ஸ் நாட்டுக்கு இல்லையா. அப்படி படிக்கக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லுல வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் நோட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த வார்த்தைகளுக்குலாம் அர்த்தம் என்னன்னு படிக்கக்குள்ள ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, என்ன அந்த வில்ல எழுதி இருந்துச்சுன்னு தெரியல. ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணல, ஏன்னா நம்ம ஹீரோ தான் இங்க வந்துட்டு ஷீனானுடைய அப்பா கிட்ட இருக்காரு இல்லையா. இப்ப ஷீனானுடைய அப்பா நீ ஹீரோயினை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சாலும் நான் அவளை வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன், ஒழுங்கா இந்த டைம் டிராவல் போன் ஆக்டிவேட் பண்றதுக்கான கோடை மட்டும் சொல்லிடுன்னு சொல்ல, ஹீரோவும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே கோடு தானே, எங்க அம்மா வந்துட்டு இறந்த நாள் தான் அது, அதை வந்துட்டு ஜஸ்ட் டீ கோட் மாதிரி ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஷீனானுடைய அப்பா இந்த என்னோட போன்ல அதை டீ கோட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போனை கொடுக்க, நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இந்த ஷீனானுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மணி லாண்டரிங்லாம் பண்ணியிருப்பாரு, அதனால வந்துட்டு ஒரு வைரஸை வந்துட்டு நம்ம அந்த ஷீனானுடைய அப்பாவுக்கே தெரியாம அவரோட போன்ல இன்சர்ட் பண்ணிட, இப்ப அந்த போனை வெளியே இருந்து நம்ம ஸ்பை பொண்ணு ஆக்டிவேட் பண்ணிடுறான். அதாவது இந்த ஷீனானுடைய அப்பா மணி லாண்டரிங்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதோட எல்லா டீடைல்ஸுமே வெளியே உட்காந்து நம்ம ஸ்பை பொண்ணு வந்துட்டு அவளுடைய லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இது தெரியாம ஹீரோ கோடு தான் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த கோடை ஃபியூச்சர்ல போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீனானுடைய அப்பா வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோடு உண்மை தானே, இந்த கோடு மட்டும் தப்பானுச்சுன்னா உன் அவ்வளவுதான் சொல்ல, ஹீரோ இந்த கோட்லாம் உண்மை, ஆனா 12 மணிக்கு தான் இது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்ல, 12 மணிக்கு போன் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஷீனானுடைய அப்பா வெயிட் பண்ண, இங்க வந்துட்டு இந்த மணி லாண்டரிங்கோட எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஸ்பை பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃபியூச்சர்ல இருந்து வரக்கூடிய போன் கால் அட்டென்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மணி 12 ஆயிடுச்சு, நம்ம அதாவது ஸ்பை பொண்ணு எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறா. இங்க ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் கால் வருது, ஆனா பண்றது கால் அட்டென்ட் பண்றது ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோயின் தான் ஃபியூச்சர்ல இருந்து இங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஷாக் ஆக, இங்க 2024 இருக்க நம்ம ஹீரோயினும் ஏர்போர்ட்ல இருந்து ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. மணி 12 ஆயிடுச்சு, இன்னும் ஏன்டா போன் ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஷீனானுடைய அப்பா ஹீரோ மேல கோவப்பட, ஹீரோ உடனே நான் என்ன கோடை ஒன்ட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பாவுடைய ப்ராஜெக்டை ஒன்ட்ட கொடுக்கணும், நான் வந்துட்டு நான் இவ்வளவு தூரம் எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, அதெல்லாம் கோடெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு போட சொல்லிடுறாரு அவங்க ஆளுங்கள்ட்ட வச்சு. நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு செமையா தலையில அடிபட்டுடுது. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்காக வந்துட்டு அந்த ஃபேக்டரி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தீய வச்சு எரிச்சிட்டு ஷீனானுடைய அப்பா அங்க வந்து கிளம்பலான்னு பார்க்க, அப்ப வந்துட்டு இந்த பிரிஸ்ட் கால் பண்றோம், கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய மணி லாண்டரிங் எல்லா விஷயமும் பப்ளிக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி போலீஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என் பொண்ணை நீ பாத்துக்கப்பா, நான் வந்துட்டு பிசினஸ்ல அரெஸ்ட் ஆயிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் என் பொண்ணை நீ தான்ப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, சோ இவன் என்ன பண்றான், நம்ம ஷீனானுடைய அப்பா ஷீனானை பாத்துக்க சொல்லி பிரிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கால் அட்டன் பண்ணல உடனே ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணிருப்பாங்களே ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட, ஹீரோடைய ஃப்ரெண்டும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்பை பொண்ணு ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ஷீனானுடைய அப்பா ஃபேக்டரிக்கு வர, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள வச்சுதான் தீய வச்சு மூட்டி இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஸ்பை பொண்ணு எல்லாரும் தேடுறாங்க, ஹீரோ கிடைக்கவே இல்லை, எங்கெங்கயோ தேடியுமே கிடைக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் தான் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க, ஹீரோவால அங்க முடியல, பிகாஸ் ஏன்னா உள்ள ஃபுல்லா போக தலையில வேற அடிபட்டுருச்சு இல்லையா. இப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா எப்படியோ லாஸ்டா போன் அட்டென்ட் பண்ணிட்டான். அட்டென்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான், நீ ஃபாரின் போன உடனே நானுமே உன் கூட ஃபாரின்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா யார் உனக்காக கொடை எடுத்துருன்னு தருவா, இந்த மாதிரி உன் கூட நிறைய மூமெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஆனா நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு உயிரோட இருக்க, எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி, உனக்காக வந்துட்டு என்னோட உயிரை கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பெரிய
வந்துட்டு இதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மயக்க போட்டு விழுந்துட இப்ப அப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவை எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினுடைய தலையை டச் பண்ண ஹீரோயின் ஆனா உள்ளுக்குள்ள கோவமா தான் இருக்காங்க. ஆனா ஹீரோ கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஓகேன்னு சொல்ல. பட் ஆனா வந்துட்டு ஹீரோக்கு சரியா பேச்சு வரல. போக போக எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா சேர்ந்த காதல் ஜோடிகள் நம்ம ஸ்பை பொண்ணும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரோட்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய வில்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு செம கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த வில்லுல என்ன இருக்குன்னா என்னோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆனாலும் சரி, நான் ஆக்சிடென்ட் இறந்தாலும் சரி, இல்ல வேற எனக்கு என்ன ஆனாலும் சரி, என்னோட மொத்த சொத்துமே ஹீரோயினுக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு ஹீரோ சொத்த ஹீரோயின் பேர்ல எழுதியிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் இப்ப அந்த வில்ல பார்த்துட்டு செம எமோஷனல் ஆயிடுச்சாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடும், நீ என்ன காப்பாத்த போய் உனக்கு ஏதாவது ஆயிடும் தெரிஞ்சுதான் நீ என்ன ஃபாரின் கடப்ப ட்ரை பண்ண. நான் கூட உன் மேல நம்பிக்கை வச்சு நான் இந்த வில்லுல சைனை போட்டுட்டேன். எனக்கு ஒன்னும் சொத்தெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஓகேவா? ஃபியூச்சர்ல நான் இறந்துடணும், நீ இறந்துடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப பிரசன்ட்ல இருக்க நீ நானுமே ஹாப்பியா இருக்கணும். நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாமே. ஃபியூச்சர்ல நீ இறந்துட்டாலும் சரி, இல்ல நான் இறந்துட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய மெமரிஸை வச்சுட்டாவது ஹாப்பியா இருக்கணும். அதனால நம்ம மெமரிஸை கிரியேட் பண்ணலாமேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல இப்படி இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலி வீக்லி 2 நாள் மட்டும் தான் இந்த டிராமா ரிலீஸ் ஆகும். அதாவது வியாழன் அண்ட் வெள்ளி, இந்த 2 நாள் மட்டும் தான். அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்காக தயவு செஞ்சு வியாழன் வெள்ளி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாடா பை பை, see you.